சாந்தி. நாம் இதுவரைக்கும் என்ன பார்த்தோன்னா, நாம் ஒரு ஆன்ம சக்தி, உயிர் சக்தி, ஆத்மா. இந்த உடம்பில் இரு புருவங்களுக்கு மத்தியில் அதி பிரகாசமான ஒளி புள்ளியாக இருக்கிறோம். ஆத்மாவுக்குள்ள மனம், புத்தி, சம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய ஆழ்மனம் இருக்கு. இந்த உடம்பு பஞ்ச தத்துவத்தால் ஆனது. உடல் அழியக்கூடியது, ஆன்மா அழிவற்றது. ஆத்மா ஞான இந்திரியங்களான மனதின் மூலமாக வரக்கூடிய எண்ணங்களை எடுத்துக்கிட்டு புத்தியின் மூலமாக சிந்தனை செஞ்சு அந்த சிந்தனையோட முடியில் வரக்கூடிய உணர்வு, உணர்ச்சியை கர்ம இந்திரியங்களான கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தொடு உணர்வு மூலமாக செயலாக வெளிப்படுத்துகிறோம். அந்த செயலுக்கேற்ற பலன் ரிட்டன் நமக்கு வருது. அதான் கர்ம பலன். நல்ல செயலுக்கு புண்ணியம் வருது, தீய செயலுக்கு பாவம் வருது. அந்த பாவ புண்ணிய பதிவு நம்மளுடைய ஆழ் மனதில் பதிவாகுது. ஆன்மா இந்த உடம்பிலிருந்து அடுத்த பிறவிக்கு போகும்போது ஆன்மாவில் இருக்கக்கூடிய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய பாவ புண்ணிய பதிவுகளை எடுத்துக்கிட்டு ஆன்மா அடுத்த பிறவிக்கு போகும். இந்த உடல் அழிஞ்சு இந்த உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களோட கலந்துடும். ஆன்மா செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பிறவி ஆன்மாவுக்கு கிடைக்கும். ஸோ இது நாம் போன கிளாஸில் விரிவாக பார்த்தோம். அப்போது ஒருத்தருடைய ஆழ்மனதினுடைய பதிவை பொறுத்து தான் அவருடைய சுபாவம், சமஸ்காரம், பழக்க வழக்கங்கள் இருக்கும். அப்போ நாம் தரக்கூடிய அறிவுரைகள் அவருடைய மேல் மனம் வரைக்கும் தான் போகுதுன்னு பார்த்தோம். நாம் கொடுக்கக்கூடிய அறிவுரை அவருடைய ஆழ்மனதுக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரி அவர் மாறுவார். இதையும் பார்த்தோம். அப்போது நாம் ஒரு எண்ணத்தை உருவாக்குறோம், சிந்தனையை உருவாக்குறோம்னா அந்த எண்ணத்திற்கும் சிந்தனைக்கும் சக்தி வேணும். அதான் சங்கல்பம்னு சொல்லுவாங்க. ஒரு எண்ணம் எப்போ திடமாக மாறுதோ, சக்தி மிக்கதாக மாறுதோ அதை சங்கல்பம்னு சொல்லுவோம். அப்போ அந்த எண்ணத்திற்கு சக்தி எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? தியானத்தால் கிடைக்கும். ஸோ அந்த தியானம் எப்படி செய்யணுன்றது போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதுபோல் தியானத்தோட முடிவில் ஒரு அரை மணி நேரம் தியானம் செய்யும்போது அதனுடைய முடிவில் நாம் ஆழ் மனதில் இருப்போம். மேல் மனதில் இருக்கிற நாம் ஆழ் மனதுக்கு போவோம். அந்த அந்த நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோமோ, என்ன சிந்திக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். அடுத்தது அந்த நேரத்தில் தியானத்தோட முடிவில் நமக்காக என்ன நினச்சாலும் நடக்கும். ஆனால் அடுத்தவங்களுக்காக நாம் ஒரு விஷயத்தை நினைக்கிறோம்னா அடுத்தவங்களும் நீங்கள் நினைக்கக்கூடிய நேரத்தில் அந்த நபர் ஆழ் மனதில் இருக்கணும். அப்போ அவர் தியானம் செய்யக்கூடிய நபராக இருந்தால் பிரச்சனை இல்லை, அவரை மாற்றிப்பார். அவருக்கு தியானத்தில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கலாம், பக்தியில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கலாம். அப்போ அப்படிப்பட்டவங்க ஆழ்மனதுக்கு போகக்கூடிய நேரம்தான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய நேரம். அப்போ அதிகாலை 4-5 மணிக்கு நீங்கள் எழுந்து அந்த நேரத்தில் நாம் தியானம் செய்யும்போது நாமளும் ஆழ் மனதுக்கு போகிறோம். நம்மளுடைய எண்ணம், சிந்தனை வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அனுப்பும்போது அவங்களும் தூக்கத்தின் ஆதாரத்தில் ஆழ்மனதில் இருப்பாங்க.
அப்போ ஈஸியாக நீங்கள் அனுப்புகிற அந்த எண்ணம் அவங்களுடைய ஆழ்மனதுக்கு போகும், அவங்களுக்குள்ள மாற்றம் வரும். ஏன்னா ஆழ்மனதில் எந்த நினைவு, எந்த சிந்தனை, எந்த உணர்வு இருக்கோ அப்படித்தான் அவங்களுடைய செயல் இருக்கும். ஸோ அப்போ உங்களுடைய அறிவுரைகள் எல்லாம் ஒருத்தர் ஆழ்மனதில் இருக்கும்போது நீங்கள் அவருக்கு செலுத்தினீங்களன்னா அது அவருடைய இயல்பாக, சுபாவமாக, பழக்க வழக்கமாக மாறிடும். ஸோ இதை நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆழ்மனம் நாம் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய கல்ப விருட்சம், காமதேனுன்னு பார்த்தோம். ஸோ அது ஆழ்மனம் ஒரு மிஷின் மாதிரி, நம்ம என்ன கேட்டாலும் கொடுத்துரும். அப்போ கரெக்டாக கேட்கணும், சரியானதை கேட்கணும். அதையும் பார்த்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம வாழ்க்கைக்கு பிறந்ததிலிருந்து சாகம் வரைக்கும், இந்த உடம்புலேருந்து பிரிகிற வரைக்கும் எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் எப்படி நாம் நமது ஆழ்மனதின் மூலமாக பெற்றுக்கொள்வதுன்னு பார்ப்போம். இதைத்தான் ஈர்ப்பு விதி, லவ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க. ஈர்ப்பு விதியின் ரகசியம். நீங்கள் நினச்ச ஒரு விஷயத்தை இல்லை ஒரு பொருளை எப்படி அடையிறது, எப்படி ஈர்க்கிறது, அந்த சீக்ரெட். அப்போ லான்னா சட்டம். அப்போ ஈர்ப்பு விதிக்கான சட்டம் என்ன? அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை எதன் ஆதாரத்தில் நினச்சிங்கன்னா வரும். எல்லாத்துக்குமே ஒரு சட்டம் இருக்கு இல்லையா? இப்படி தான் பைக் ஓட்டணும், இந்த சைடில் தான் பைக் போகணும், போகிற வண்டி லெஃப்ட் சைடில் போகணும், வர வண்டி ரைட் சைடில் வரணும். இது இந்திய ரூல்ஸ் படி இப்படி. அப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமாக மாறும். அதான் சட்டம். அது ரோடிற்கான சட்டம், பயணத்திற்கான சட்டம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்குது. அப்படி இங்கே நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் அடையணும்னா அதுக்கு சில சட்டம் இருக்குது. அதான் ஈர்ப்பு விதி. நீங்கள் ஒரு விஷயத்தை ஈர்க்கணுமா அதுக்கான விதி என்ன? ஸோ அப்போது போன கிளாஸோடைய தொடர்ச்சியாக இப்போ சில விஷயங்களை பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போது நம்ம படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது எக்ஸாம் நேரம்ன்றதால படிப்பை பற்றி பார்ப்போம். ஒருத்தர் 365 நாளும் விழுந்து விழுந்து படிக்கிறார். தலையணைக்கு பதில் புக்ஸையே தலையணையாக வச்சுக்கிட்டு படுக்கிறவங்க கூட இருக்காங்க. பாத்ரூம் போனால் கூட புக்ஸ் எடுத்துக்கிட்டு படிச்சுக்கிட்டே போகக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அப்படி 24 மணி நேரமும் படிப்பை பற்றி சிந்தனையாக இருக்கக்கூடியவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். அது என்னன்னா, எல்லாமே படிச்சிருப்பாங்க. எக்ஸாமுக்கு இன்றைக்கி எக்ஸாம் 10 மணிக்கான காலையில் 8 மணிக்கு கூட ஒரு ரிஹர்சல் பார்த்துருப்பாங்க. அவங்க நண்பர்கள்கிட்ட, இல்லை அவங்க தங்கச்சிக்கிட்ட, அண்ணங்கிட்ட, அக்கா கிட்ட சரியாக தான் சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம் ஹாலில் போய் உட்காருவாங்க. கொஸ்டின் பேப்பர் கைக்கு வரும், பார்ப்பாங்க, எல்லாமே தெரிஞ்சது தான்னு சந்தோஷப்படுவாங்க. அடுத்தது ஆன்சர் ஷீட் வரும். இப்போ எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் படித்த, அவருக்கு தெரிஞ்ச சில ஆன்சர்ஸ் ஞாபகத்துக்கு வராமல் போயிடும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பாக இப்போ கிளாஸ் கேட்டுட்ருக்கிற எல்லோருக்குமே அவங்கவுங்க படிக்கிற காலத்தில் நடந்திருக்கும். எனக்கும் நடந்திருக்கு. ஸோ நான் ஸ்கூலில் எல்லாம் கிளாஸ் எடுக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த கேள்வியை கேட்பேன் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட. அந்த மாதிரி நடக்குதா, அந்த மாதிரி மறந்துடுறீங்களா ஆனால் எல்லோருமே கை தூக்குவாங்க. பின்னாடி அந்த டீச்சர் இருப்பாங்க, அந்த கிளாஸ் டீச்சர், அவங்களும் கை தூக்குவாங்க. அப்போ இந்த பிரச்சனை எல்லோருக்குமே இருக்குது. இப்போது என்ன கேள்வின்னா, இப்போ நான் படிக்காதது என்னுடைய ஞாபகத்தில் இருக்காது. அது கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வராது. ஏன்னா நான் படிக்கவே இல்லை, அது எனக்கு தெரியவே தெரியாது. அடுத்தது
இன்னும் எனக்கு தெரிஞ்ச, படித்த இன்னும் நிறைய ஆன்சர் எனக்கு இன்னும் எக்ஸாம் ஹாலில் ஞாபகத்தில் வருது. ஸோ அப்போ அது படிச்சிருக்கோம், ஞாபகத்துக்கு வருது. ஆனால் இப்போது படித்த எனக்கு தெரிஞ்ச சிலது மட்டும் ஞாபகத்துக்கு வரலையே. அதையும் நான் படித்தேன் இல்லையா, அதையும் நான் காலையில் ரிகர்சல் பார்த்தேன் இல்லையா, கரெக்டாக சொன்னேன் இல்லையா, அது மட்டும் என் ஞாபகத்துக்கு வரல. அப்போ படிச்சிருக்கேன், உள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ஆனாலும் என் ஞாபகத்துக்கு வரல. அப்போ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த கேள்வி கேட்கும்போது அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அது பயத்தால் வரல. அப்போ பயம்னா எல்லாமே மறக்கணும்ல, படித்த எல்லாமே மறக்கணும்ல, படித்த குறிப்பிட்ட சில ஆன்சர் மட்டும் என் ஞாபகத்துக்கு வரல. அப்போது அங்கே எக்ஸாம் ஹால்ன்ற ஒரு பயம், பொதுவான பயம் எல்லாருக்குமே இருக்கும். அப்போ எல்லாமே மறக்கணும்ல. ஸோ அப்போ அதுவும் 100% சரியான ஆன்சர் கிடையாது. அப்போ அதனுடைய உண்மையான ஆன்சர் என்னென்னா, இப்போது 365 நாளும் நாம் கஷ்டப்பட்டு படிக்கிறது அந்த 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸாமுக்காகத்தான். ஆனால் அங்கே ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்போ பார்ப்போம், நேரமாகுது, தெரிஞ்சது வரைக்கும் எழுதுவோம், கவலையாக எழுதிட்டு, சிலது ஞாபகத்துக்கு வரலையான்ற கவலையாக எழுதிட்டு வெளியில் வருவோம். வெளியில் வந்த கொஞ்ச நேரத்துக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்போ ஞாபகத்துக்கு வர வேண்டியது அங்கே தானே, எக்ஸாம் ஹால் உள்ள தானே. அதுக்காகத்தானே 365 நாளும் கஷ்டப்பட்டு படித்தோம். அங்கே ஞாபகத்துக்கு வரலை, வெளியில் வந்தோன்னே ஞாபகத்துக்கு வரும், இல்லை வீட்டுக்கு வந்தோன்னே ஞாபகத்துக்கு வரும். இது போல் நடந்திருக்கான்னு கேட்பேன். மறுபடியும் ஆமாம், வெளியில் போனோன்னு ஞாபகத்துக்கு வரும்னு எல்லாருமே கை தூக்குவாங்க, பின்னாடி இருக்கிற டீச்சரும் கை தூக்குவாங்க. ஸோ அப்போ ஏன் எங்கே ஞாபகம் இருக்கணுமோ அங்கே ஏன் ஞாபகம் வரல? ஆனால் இப்போது நாம் ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த விஷயத்தோட சம்பந்தப்பட்ட இன்னும் சில நிகழ்வுகள், உணர்வுகள் கூட அப்படியே ஆழ்மனத்துக்கு போயிடும். இப்போ மேல்மனம் ஆழ்மனம் என்ற டாப்பிக்கில் போன கிளாஸில் நாம் சில விஷயங்களை பார்த்தோம். இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்டீங்க ஞாபகம் வருதா பாருங்கன்னோம். போன வாரம் என்ன சாப்பிட்டீங்கன்னு ஞாபகம் வருதான்னு பார்த்தோம். அதெல்லாம் நம்ம பார்த்தோம், அந்த உதாரணங்களெல்லாம். இப்போ இன்றைக்கி நடந்தது ஞாபகம் இருக்குது, இன்றைக்கி சாப்பிட்டது ஞாபகம் இருக்குது, ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது ஞாபகம் வரல காலையில். அதே மாதிரி 1 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வு, அன்றைக்கி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக சொல்லுவோம். அப்போ என்ன அர்த்தம்? சாதாரண நிகழ்வுகளை ஆழ்மனம் உள்வாங்காது, அது மேல் மனதிலிருந்து ஒரு நாள் 2 நாளில் டெலீட் ஆகிடும். ஆனால் ஆழ்மனம் எது ரொம்ப முக்கியமானது நம்ம நினைக்கிறோமோ, நம்மளை எது ரொம்ப பாதிக்குதோ அந்த பாதித்த விஷயத்தை ஆழ்மனம் உள்வாங்கிக்கும். அதனால் அப்போ அந்த நினைவுகள் வரும்போது அந்த பாதிப்பும் வரும். அப்போ அந்த சாப்பாடை பற்றி சொல்லும்போது 3 மாதத்துக்கு முன்னாடி இது சாப்பிட்டா அது சாப்பிட்டானும் போது அந்த நிகழ்வுகளும் ஞாபகத்துக்கு வரும், அந்த உணர்வும் வரும், அந்த மகிழ்ச்சி உணர்வும் வரும். அதே மாதிரி கடந்த காலத்தில் நடந்த ஏதாவது ஒரு துக்ககரமான விஷயத்தை நினச்சி பார்க்கும்போது அந்த நினைவுகள் வரும்போது அந்த எமோஷனும் வரும், அந்த ஒரு துக்க உணர்வும் வரும். இல்லை யாராவது ஏதாவது ஒரு ஹரார் ஸ்டோரி சொல்கிறாங்க, அது கேட்குறோன்னா நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி நடந்த சில விஷயங்களும் ஞாபகத்துக்கு வரும். இப்போ அந்த உணர்ச்சிகளும் அப்படி மேலோங்கும், அந்த பய உணர்ச்சி. அப்போ ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்பட்டது. அப்படியே ஒருத்தர் வீட்டில் எவ்வளோதான் படித்தாலும் படிக்கும்போது எந்த உணர்வில் படிக்கிறாருன்றது ரொம்ப முக்கியம். இப்போ சில ஆன்சர்ஸை அவர் ரெக்கார்ட் பண்ணும்போது உள்ள படிக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும்போது, ரொம்ப அமைதியாக இருக்கும்போது, இல்லை மகிழ்ச்சி உணர்வில் இருக்கும்போது படிச்சிருந்தாருன்னா அந்த ஆன்சரும் ஆழ்மனத்துக்கு போகும்.
அந்த ஆன்சரை எந்த உணர்வில் படித்தாரோ அந்த உணர்வும் ஆழ்மனத்துக்கு போகும். இன்னும் சில நாட்களில் கொஞ்சம் வேண்டா வெறுப்பாக படிச்சிருப்பாங்க. அம்மா அப்பா திட்டுறதால படிச்சிருப்பாங்க, இல்லை அவங்களே வேறு ஏதாவது ஒரு டிப்ரெஷனில் இருக்கும்போது படிச்சிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் எதிர்மறையானது. இப்போ அமைதி, அன்பு, மகிழ்ச்சி இதெல்லாம் ரொம்ப ஒரு பாசிட்டிவான உணர்வு. வெறுப்பு, பயம், வேதனை இது நெகட்டிவான ஒரு உணர்வு. அப்போது எதிர்மறையான சிந்தனையில் உணர்வில் இருக்கும்போது சில நாட்களில் நம்ம அதை படிச்சிருப்போம், அதை ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். இப்போ இதுவும் ஆழ்மனதுக்கு போகும், அந்த உணர்வும் ஆழ்மனதுக்கு போகும். இந்த நெகட்டிவ் எமோஷனும் ஆழ்மனதுக்கு போகும். அப்போது ஒரு விஷயத்தை ஞாபகம் வரும்போது அது சார்ந்த உணர்வுகளும் ஞாபகத்துக்கு வரும்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ எக்ஸாம் ஆனாலே பொதுவாக எல்லோருக்குமே ஒரு பயம் இருக்கும், ஒரு பொதுவான பயம் இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கும், அது பிரச்சனை இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போகும்போது தான் பிரச்சனை. லைட்டாக ஒரு பயம் இருக்கும், அது விஷயம் இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நபருக்கு அந்த குறிப்பிட்ட ஆன்சர்ஸ் ஞாபகம் வரலான்னு சொன்னோம் இல்லையா? அந்த நபருக்கு எக்ஸாம்ன்ற பொதுவான பயமும் இருக்கு, கூடவே அந்த ஆன்சர்ஸை அவர் பயத்தோட, கோபத்தோட, டிப்ரெஷனோட படிச்சிருப்பார் இல்லையா? இப்போ அந்த ஆன்சர் ஞாபகத்துக்கு வரும்போதே அந்த ஆன்சரை எந்த உணர்ச்சியோடு படித்தாரோ அந்த உணர்ச்சியும் வந்துடும். அப்போ பய உணர்ச்சியோடு படிச்சிருந்தா நமக்கே தெரியாமல் அந்த பய உணர்ச்சி இப்போ கொஞ்சம் அதிகமாகும், அந்த வெறுப்பு அதிகமாகும், அந்த டிப்ரெஷன் கொஞ்சம் அதிகமாகும். எப்பெல்லாம் நாம் பயத்தோடு இருக்கிறோமோ, ரொம்ப கோபத்தோடு இருப்போமோ, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்போமோ, அப்பெல்லாம் நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்ச பொருளை நம்மளாலே கண்டுபிடிக்க முடியாது. அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் தேடும், ஆனால் அந்த பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தேடி தேடி டயர்டாகி அப்படியே சோபாவில் உட்காந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகும்போது அந்த டிவிக்கு பக்கத்தில் வச்சோன்னு ஒரு எண்ணம் வரும், பார்ப்போம், அங்கே தான் இருக்கும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்கே நீங்கள் தேடி இருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்கள் நிலையிலே இல்லை, சுயநிலையிலே இல்லை, நிலையில் இல்லாமல் தேடி இருக்கீங்க. இந்த காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், பயம் இதெல்லாம் நம்மளை சுய நினைவிலிருந்து தூரமாக்கிடும். சுய நினைவு இருந்தால் தானே எதில் இருக்கிற பொருள் தெரியும், அது ஒரு போதையில் இருக்கிற மாதிரி. அதனால தான் தெரியல. இப்போ ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க, சுய நினைவுக்கு வந்துட்டீங்க, அப்படியே அமைதி ஆயிட்டீங்க. அன்பு, அமைதி, தூய்மை, சுகம், ஆனந்தம், மகிழ்ச்சி இதெல்லாம் விழிப்புணர்வுக்கு சம்பந்தப்பட்டது, சுய நினைவுக்கு சம்பந்தப்பட்டது, கான்ஷியஸ். அப்போ சுய நினைவில் இருந்தால் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும், எல்லாமே கண்ணுக்கு தெரியும். ஞான இந்திரியங்கள் எப்படியோ அப்படி தானே கர்ம இந்திரியங்கள். அப்போ ஞான இந்திரியங்கள் அலைபாயுதுமா, எங்கெங்கோ அலைபாயுதுன்னும் போது கண் அந்த பொருளை பார்த்தா கூட தெரியாது. சில நேரங்கள் அப்படி நடந்து போவோம் ரோட்டில், தெரிஞ்சவங்க வருவாங்க, கை அசைப்பாங்க, தெரியாது. ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு யோசனையில் இருப்பீங்க. பார்வை அந்த நபர் மேலேயே கூட இருக்கும் உங்களுக்கு, ஆனால் யோசனை எங்கேயோ இருக்குல்ல. அப்போ அவர் தப்பாக நினச்சிப்பார், நம்மளை பார்த்தும் பார்க்காம போகிறாரு. அதே மாதிரி ஸ்கூலில் நம்ம உட்காந்து படிக்கிற காலகட்டத்தில் அந்த 1 மணி நேரம், அந்த 3/4 மணி நேரம் பீரியடு முடிஞ்ச பிறகு தான் பெல் அடிக்கும்போது தான் தெரியும். கண்ணு திறந்துட்டுருப்பீங்க, கண்ணு டீச்சர் மேலே பார்த்துட்ருக்கோம், காதும் ஓப்பனில் தான் இருக்கும், ஆனால் டீச்சர் என்ன சொன்னாங்கன்றதே தெரிஞ்சிருக்காது. என்ன சொன்னாங்க டீச்சர், இன்றைக்கி என்ன எடுத்தாங்கன்னு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்போம். தூங்கி இருக்க மாட்டோம், கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் போகலை, உடம்பு அங்கே தான் இருக்குது, ஆனால் டீச்சர் 3/4 மணி நேரம் பேசுறது உள்ளே போகலை, சுய நினைவு இல்லை, எங்கேயோ கான்ஷியஸ் இருக்குது. ஸோ அதுபோல தான் நம்ம பல நேரங்களில் படிச்சிட்ருக்குறோம், பல நேரங்களில் டீச்சர் சொல்கிறத கேட்டுட்ருக்குறோம், பாதி போய் பாதி உள்ளே போகாமல் இருக்குது.
அரைகுறையாக போகுது. அப்போ வீட்டில் படிக்கும்போதும் டிப்ரெஷனோட படிக்கிறோம், அந்த உணர்வும் உள்ளே போகுது. இதெல்லாம் சேர்ந்து எக்ஸாம் டைமில் நான் கஷ்டப்பட்டு படித்தோம் அந்த நேரத்துக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வராமல் ஆழ்மனம் செய்யுது. அப்போ இது ஒரு பக்கம். இப்படி தான் நாம் படித்தோம், எக்ஸாம் டைமில் ஞாபகம் வராததால் கம்மி மார்க்கோ இல்லை ஃபெயிலோ வாங்குகிற சூழ்நிலை. இன்னும் சில பேர் எப்படின்னா படிக்கும்போதே பய உணர்வோடு படிப்பாங்க. பய உணர்வோடு எப்போ படித்தாலும் பய உணர்வு. அது அம்மா அப்பாவால் கூட வந்திருக்கலாம். பாரு, உனக்கு எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறேன், லைட்டு கரண்ட்டு போனால் இன்வெர்ட்ரு இருக்குது, குளிக்கிறதுக்கு ஹீட்ரு இருக்குது, காலையில் எழுந்து படிக்கிறதுக்கு ஹீட்ரு இருக்குது, குளிர்னு சொல்லுவேன்னு எல்லா வசதிகளும், கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்கேன், டேப் வாங்கி கொடுத்துருக்கேன், நீ மட்டும் படிக்காமல் போகணும், பாரேன், நீ பாரேன். அங்கேயே எல்லா வசதிகளும் கொடுக்குறீங்க, ஒரு பயத்தையும் கொடுத்துட்றீங்க. சப்கான்ஷியஸில் பெரியவங்களுடைய சப்கான்ஷியஸை விட குழந்தைங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இன்னும் தெளிவாக இருக்கும், சீக்கிரமாக எல்லாத்தையும் கிரகிச்சு. அப்போ புக் எடுக்கும்போதே ஐயோ நம்ம நல்லா படிக்கணும், இல்லைன்னா அப்பா அவ்வளோதான், அம்மா அவ்வளோதான், முடிஞ்சது. ஒவ்வொரு தடவையும் அப்படி தான் படிப்பாங்க. அப்போ பய உணர்வோடு படித்தா என்ன ஆகும்? நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம ஆழ்மனம் நம்மளுக்கு கொடுத்துருவோம்னு பார்த்துருக்கோம். ஃபெயில் என்ற எண்ணத்திலே இருக்கீங்கன்னா ஃபெயிலை எப்படியாவது ஆழ்மனம் நம்மளுக்கு கொடுத்துடும். சரி, நான் ஃபெயில் என்ற வார்த்தையே சொல்லலைங்க, எண்ணத்தையே சொல்லலைங்க, ஆனால் நான் ஃபெயில் ஆகுறேங்க நல்லா படித்தோன்னா, பயம்னா என்ன அர்த்தம்? இப்போ நல்லா படிக்கிறவன் பயப்படுறான்னா அவன் ஃபெயிலை நினச்சி பயப்பட மாட்டான். நல்லா படிக்கிறவன் மார்க் கம்மி ஆகிடுமோன்னு பயப்படுறான். அடுத்தது, சுமாராக படிக்கிறவன் பயப்படுறான்னா என்ன அர்த்தம்? அவன் மார்க்கை நினச்சி இல்லை, பாஸை நினச்சி. சுமாராக படிக்கிறவன் பயப்படுறானாலே நம்ம பாஸ் ஆகுமோ ஆக மாட்டோமோ. நல்லா படிக்கிறவன் பயப்படுறான்னா கம்மி மார்க்கை நினச்சி தான் பயப்படுறான். அப்போ அங்கே ஃபெயில், கம்மி மார்க்ன்ற வார்த்தையை இவங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆழ்மனமே புரிஞ்சிக்கும், உணர்வுகளை ஈஸியாக புரிஞ்சுக்கும் ஆழ்மனம். எண்ணத்தை விட, சிந்தனையை விட, வார்த்தையை விட உணர்வு தான் சீக்கிரமாக புரிஞ்சுக்கும். அப்போ பய உணர்வுனா இதுதான் அர்த்தம். இப்போ பைக் ஓட்டும் போது விழுந்துருவோமோன்னா விழுந்துடுவோம், ஆனால் நான் விழுந்துருவோன்னு நினைக்கல. ஆனால் பயப்படுறான்னா என்ன அர்த்தம்? விழறத நினச்சி தானே பயப்படுவோம், அப்போ விழுந்துடுவோம். வார்த்தையாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ தைரியமாக இருக்கணும்னு என்ன அர்த்தம்? அவன் விழமாட்டோன்னு அர்த்தம். அப்போ தைரியமாக ஓட்டும்போது ஒன்றாகாது. நான் விழமாட்டேன், நான் நல்லா ஓட்டுவேன்னு சொல்லிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த உணர்வுகள் தான் ரொம்ப முக்கியம். அப்போ ஆழ்மனதில் நம்ம என்ன கேட்குறோமோ அது ஆழ்மனம் கொடுக்கும். அப்போ ஒருத்தர் ஃபெயில், இன்னொருத்தர் கம்மி மார்க்குன்னு அவங்களுக்கே தெரியாமல் கேட்டுட்ருக்குறாங்க உணர்வுகள் மூலமாக. அப்போ எக்ஸாம் ஹாலுக்கு போகிறோம், உட்கார்றோம். இப்போ எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடுச்சுன்னா அவர் எல்லாமே எழுதிடுவார். எல்லாமே எழுதிட்டாருன்னா பாஸ் ஆகிடுவார், 100க்கு 100 வாங்கிடுவார். ஆனால் அவர் கம்மி மார்க் கேட்டிருக்காரு. அதேமாரி இவர் ஃபெயிலை கேட்டிருக்கார், கேட்காம கேட்டிருக்கார், பய உணர்வு மூலமாக ஃபெயிலை கேட்டிருக்கார், சுமாராக படிக்கிறவர். அப்போ இவர் ஓரளவுக்கு ஞாபகத்தில் இருக்கிறத நம்ம சொல்லிட்டோம், நம்மளுக்கு ஞாபகத்துக்கு கொடுத்துட்டோம்னா எழுதிடுவார், ஓரளவுக்கு பாஸ் ஆகிடுவார் ஜஸ்ட்டில். ஆனால் இவர் ஃபெயில் கேட்டிருக்காரு, இவர் கம்மி மார்க் கேட்டிருக்காரு. இவங்க கேட்குறத கொடுக்குறதானே நம்ம வேலை. அப்போ ஆழ்மனம் பார்ப்போம். அப்போ அவர் கம்மி மார்க் வாங்குற அளவுக்கு 2-3 ஆன்சர், முக்கியமான ஆன்சர் அந்த நேரத்துக்கு ஞாபகம் வராத மாதிரி செய்யும். இப்படியும் ஆழ்மனம் செயல்படும். அப்போ ஞாபகம் வரலான்னா, முக்கியமான ஒரு 2 ஆன்சர் எழுதலைன்னா, ஒரு 10 மார்க் கொஸ்டின் ஒரு 2 மார்க் எழுதலைன்னா ஒரு 20 மார்க் போயிடுது இல்லையா? அப்போ போயிடுச்சு. இப்போ போயிட்டா என்ன ஆகும்? 80 மார்க் தான் வரும். இவர் கேட்டால் கம்மி மார்க் வருது இல்லையா? இப்போ இவர் இன்னொருத்தர் சுமாராக படிக்கிறவர் பயப்படுறாருன்னா என்ன அர்த்தம்? ஃபெயிலாக நினச்சி பயப்படுறாருன்னு அர்த்தம். இப்போ இவருக்கு தெரிஞ்சதே பார்த்தீங்கன்னா ஒரு 40 மார்க்கு 45 மார்க்கு தான் வந்திருக்கும் சுமாராக படிக்கிறவருக்கு. அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வந்துட்டால் எழுதிடுவார், 40-45 மார்க் எடுத்துருவார் 100க்கு.
ஆனால் இவர் ஃபெயில் கேட்குறாருல்ல. அப்போ இவருக்கும் ஒரு 10 மார்க், ஒரு 2 10 மார்க்கு ஆன்சர் ஞாபகத்துக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ வரும்? 25 மார்க் தான் எடுப்பார். 45 மார்க்குக்கு தெரிஞ்சாலும் ஞாபகத்தில் வரல இல்லையா? எழுதுறது 25 தானே, 25 மார்க் தான் வரும், ஃபெயில். இவருக்கு தெரிஞ்சும் படித்தோம் ஃபெயில் ஆயிடுறார். அவருக்கு எல்லாம் தெரிஞ்சும் நல்லா படித்தோம் கம்மி மார்க் வாங்குறார். இதுக்கு பேர் தான் சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்கிறது. நமக்கு யாரும் சூன்யம் வைக்க வேண்டியதில்லை, செய்வினை வைக்கிறதில்லை. நாமளே நமக்கு செஞ்சுக்கிற செய்வினை இதுதான். நாம் செய்கிற செய்வினை. ஸோ அப்போது இது போலெல்லாம் நம்ம பேசக்கூடாது, நினைக்கக்கூடாது, உணரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? அப்போ இந்த மனநிலை வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னா, சூழ்நிலைகள் எப்படியாவது இருக்கலாம். கோபப்படுத்துகிற மாதிரி, பயமுறுத்துகிற மாதிரி, அந்த வேண்டா வெறுப்பு சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். அது நம்ம கையில் இல்லை. சூழ்நிலைன்னா அது மற்றவங்க சம்மந்தப்பட்டதும் இருக்கு இல்லையா? ஆனால் அந்த சூழ்நிலையை நான் எப்படி எதிர்கொள்கிறது பாசிட்டிவாக, அதுக்குத்தான் இங்கே தியானம் உதவி செய்யுது. இப்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கும்போது ஒரு பீரியடு வந்து பார்த்திங்கன்னா 40-45 நிமிஷம். இப்போவும் அவ்வளோதான் நினைக்கிறேன், எனக்கு தெரில கரெக்டாக. ஏன் 45 நிமிஷம்? கரெக்டாக ஒரு 1 மணி நேரம்னு வைக்கலாம் இல்லையா? தெரிஞ்ச மாதிரி. அதுனா 40-45 நிமிஷம்னா அந்த காலகட்டத்தில் அந்த ஒருத்தருடைய பிரெயினுடைய கெப்பாசிட்டி ஒரு விஷயத்தை தொடர்ந்து இன்ட்ரெஸ்டாக கேட்குறது 45 நிமிஷம் வரைக்கும் தான் முடியும்னு ஒரு கண்டுபிடிப்பு. அதுக்கப்புறமா நீங்கள் கேட்குறது உள்வாங்குவார், ஆனால் ஆழ்மனதுக்கு போகாது. ஒரு விஷயத்தை நீங்கள் இன்ட்ரெஸ்டாக உங்களை அது பாதிக்கிற மாதிரி பார்க்கணும். ஒரு படம் உங்களை பாதிக்கணும். போர் அடிச்சிச்சுன்னா பார்க்க மாட்டோம். அப்போது ஒன்று பாசிட்டிவான உங்களை பாதிக்கணும், இல்லை நெகட்டிவாவது பாதிக்கணும் அந்த 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 படம். அப்படி தான் இங்கே டீச்சர் எடுக்கிற பாடம். ஒருத்தருக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி 40-45 நிமிஷம் வரைக்கும் தான் உள்வாங்குகிற கெப்பாசிட்டி. உள்ளன்னா ஆழ்மனம், வெளியிலன்னா வெளிமனம். அதுக்கு மேலே கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை. அப்படி ரெஸ்ட் இல்லாமல் தொடர்ந்து கேட்டால் அதுக்கு மேலே சும்மா நீங்கள் எடுக்கலாம், ஆனால் உள் போகாது. வெளி மனதிலிருந்தே 2-3 நாளில் அது மறந்துடும். 20 வருஷத்துக்கு முன்னாடி 45 நிமிஷம். ஆனால் அப்புறம் அப்போல்லாம் இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லை, மொபைலே கிடையாது, டெலிஃபோன் தான் நினைக்கிறேன். இப்போது ஆண்ட்ராய்டு மொபைலெல்லாம் வந்துடுச்சு. அப்போ இதனுடைய கதிர்வீச்சு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், மூளையை ரொம்ப பாதிக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போது தொடர்ந்து ஒருத்தர் ஒரு விஷயத்தை இன்ட்ரெஸ்டாக 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்கு மேலே கேட்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் இப்போ லோடு ஜாஸ்தி தான் பசங்களுக்கு, ஸ்பெஷல் கிளாஸ், டியூஷன், அப்படி இப்படின்னு. அப்போ அந்த மூளை என்ன ஆகிறது? அப்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா உடற்பயிற்சி செய்யணும், யோகாசனம் செய்யணும், உடம்பை அசைக்கணும், உடம்புக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குற வேலையை செய்யணும். அதேமாரி மூளைக்கு எனர்ஜி வேணும்னா மூளைக்கு சில எக்ஸசைஸ் செய்யணும், மூளைக்கு சில ட்ரில் ப்ராக்டிஸ் செய்யணும், கொடுக்கணும். அப்போது மூளைக்கு, உங்கள் மனதிற்கு சக்தியை கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸை தான் யோகம்னு சொல்கிறோம். யோகான்னா உடம்பை வளைக்கிற யோகா, அது உடம்புக்கு. யோகம்னா தியானம். இந்த தியானம் தான் மனதிற்கான எக்ஸசைஸ், மூளைக்கான எக்ஸசைஸ். அப்போ அந்த தியானத்தை எப்படி செய்யலாம் படிக்கிற பசங்கன்னா, 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நாம் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியான எண்ணங்கள் சிந்தனையில் இருக்கலாம். போன கிளாஸில் சொன்ன அந்த தியானத்தை ஒரு 3 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் செஞ்சால் கூட போதும், அதுவே ஷார்ட்டாக. அப்போ 20 நிமிஷம் 25 நிமிஷம்னா ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணணும். அப்படி இல்லையா, அரை மணி நேரம் படிக்கிறீங்களா, ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள், அப்புறம் அரை மணி நேரம் படிங்க, மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் தியானம். அப்படி அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் படிக்கிறீங்க, 5 நிமிஷம்னு தியானம் செய்கிறீங்கன்னா இந்த எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது, மேலே சொன்ன எந்த பிரச்சனையும் வராது.
ஸோ அன்னைக்கு உங்களுக்கு வெறுப்பான சூழ்நிலை இருந்தாலும், பயம்புத்துற சூழ்நிலை இருந்தாலும், இந்த தியானத்தால் அந்த பய உணர்வு, அந்த வெறுப்பு உணர்வு, அந்த கோப உணர்வு மேல் மனதிலிருந்தே அதை வெளியில் அனுப்பிடுவீங்க. ஆழ் மனதிற்கு போகாது. இந்த தியானம் அந்த ஒரு மேஜிக்கை செய்யும். அப்போ 5 நிமிஷம் தியானம் ஆழ் மனதை ரொம்ப நீட்டாக வச்சுக்கும். எந்த ஒரு தும்மு தூசு நெகட்டிவ் எமோஷன்ஸ் வராமல் பார்த்துக்கும். அப்புறம் வெளியிலேருந்து வர விஷயங்கள் உள்ளே வரலன்னா நீங்கள் விரும்பி எதை அனுப்புகிறீங்களோ அதுதான் உள்ளே போகும். அப்போ இப்போ நீங்கள் விரும்பி என்ன பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, அது மட்டும்தான் உள்ளே போகும். தியான நிலையோடு படிக்கிறீங்க இல்லையா, தியான நிலையானா அப்படி அமைதியாக இருக்குது, அப்படி ஒரு மகிழ்ச்சி உணர்வில் இருக்குது. அப்போ அமைதி மகிழ்ச்சி உணர்வில் இருக்கும்போது எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். அப்போது இந்த அமைதியான மகிழ்ச்சியான தியான நிலையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிக்கும்போது இந்த உணர்வு ஆழ்மனதுக்கு போகும். எக்ஸாம் ஹாலில் இந்த ஆன்சர் ஞாபகத்துக்கு வரும்போதே அந்த ஆன்சரை எந்த உணர்வோட ரெக்கார்ட் பண்ணமோ அந்த உணர்வும் வரும், அந்த அமைதி வரும், அந்த மகிழ்ச்சி வரும், அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் வரும். அப்போ ரிலாக்ஸாக இருக்கும்போது, அமைதியாக இருக்கும்போது, மகிழ்ச்சியாக இருக்கும்போது எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். அப்போ ஆன்சர் அப்படியே ஞாபகத்தில் இருக்கும். அப்போ தெரிஞ்சதெல்லாம் வந்ததுன்னா தெரிஞ்சதெல்லாம் அப்படியே எழுதுவீங்க, பாஸ் ஆகிடுவீங்க, நல்ல மார்க் வாங்கிடுவீங்க. ஸோ இதுதான் சீக்ரெட், ஈர்ப்பு விதி. ஸோ இது படிப்புக்கு. இது போல் நீங்கள் தியானத்தை உங்கள் படிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, படிப்பு மட்டும்தான் வாழ்க்கையா? படிப்புன்றது ஒரு அடிப்படை 10வது, அப்புறமா 12வது, அதுக்கப்புறம் விருப்பப்பட்ட காலேஜ், அதிகபட்சம் ஒரு 15 வருஷம் படிப்போம். அப்புறம் வேலைக்கு போகணும். அப்போ வேலைன்னா அங்கே என்ன நெகட்டிவ் வரும் நமக்கு? நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் நீங்களே அங்கெல்லாம் நமக்கு எங்கே கிடைக்க போகுது? அதெல்லாம் சாத்தியமே இல்லை. அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, அங்கே ரெக்கமெண்டெல்லாம் தேவைப்படும். அப்போ நீங்களே தடையை போட்டுட்டீங்க இல்லையா? அப்புறம் எப்படி நடக்கும்? அப்போ ஆழ்மனம், இவருக்கே அந்த வேலைக்கு போகிறதுல முழுமையாக விருப்பம் இல்லை, இவருக்கு தடை போட்டுடுறாரு, அப்போ அந்த கம்பெனிலேருந்து வரவே வராது. சொல்லில்ல பாருங்கள், கூப்பிடவே இல்லை நம்மளை, அதான் வராது. அதுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் வேணும், அதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணணும். ஆனால் உண்மையிலே உங்களுக்கு தகுதி இருந்து நீங்கள் ஆழ் மனதில் இந்த எண்ணத்தை வச்சிங்கன்னா நடக்கும். தகுதி இல்லாமையே வச்சாலாம் நடக்காது. அதே மாதிரி மேஜிக்கும் கொடுத்துறாது ஆழ்மனம். அதை பற்றி அடுத்தது பார்க்கலாம். இந்த ஆழ்மனம் எப்படி செயல்படுது என்ற ஒரு சீக்ரெட்டை அடுத்த கிளாஸில் ஃபைனலாக பார்ப்போம். அதுக்கு தியானம் எப்படி உதவி செய்யுதுன்றதை பார்ப்போம். சப்போஸ் தகுதியோடு இருந்து சில பேருக்கு கிடைக்காம போகுது இல்லையா, அந்த தகுதி இருந்து நம்ம சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணால் 100% கிடைக்கும். ஸோ நம்ம என்னமே நம்மளுக்கு ஒரு தடையாக மாறுது. ரைட். ஸோ அப்போ அங்கே என்ன பண்ணணும்? அந்த குறிப்பிட்ட கம்பெனிலேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ கார்டு வந்துட்ட மாதிரி, நீங்கள் அந்த குறிப்பிட்ட நாளுக்கு போகிற மாதிரி, உங்கள்கிட்ட இன்டர்வியூ கேட்குற மாதிரி, அங்கேயும் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக பதில் தர மாதிரி, அப்படி கற்பனையில் அது ஒரு காட்சியாக பாருங்கள். அது உண்மையிலேயே நடந்தால் நீங்கள் எந்த உணர்வில் இருப்பீங்களோ அந்த ஒரு மகிழ்ச்சி உணர்வோடு அந்த காட்சியை பாருங்கள். அவங்களும் நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கொடுத்ததால மகிழ்ச்சியில் ஓகே நல்லதுன்னு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிற மாதிரி, சரி நாங்கள் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோன்னு சொல்கிற மாதிரி, அதுக்கப்புறமா அங்கே கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஃபோன் வர மாதிரி, உங்களுக்கு வேலை ஓகே ஆகிடுச்சின்னு சொல்கிற மாதிரி, அந்த மகிழ்ச்சி உணர்வை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி காட்சியாக பாருங்கள். உண்மையிலேயே இது நடந்தால் அடுத்து என்னென்ன நடக்கும்? எனக்கு இந்த வேலை கிடச்சிச்சேன்னா அடுத்தது நான் என்ன பண்ணணும், அதை காட்சியாக பார்க்கணும். ஸோ அப்போது என்ன நண்பர்களுக்கு சொல்லுவேன், நண்பர்களுக்கெல்லாம் ட்ரீட் வைப்பேன், ஸ்வீட்ஸ் கொடுப்பேன், அந்த மகிழ்ச்சி உணர்வை எல்லோருக்குமே பகிர்ந்தளிப்பேன். அதை மனக்காட்சியாக பார்க்கணும். அப்போ கண்டிப்பாக அந்த வேலை கிடைச்சே தீரும். இது போல் நிறைய அனுபவங்கள் நான் சொல்லி நிறைய பேருக்கு இது மாதிரி கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த சட்டத்தை அப்படியே ஃபாலோ பண்ணணும்.
சரி, வேலை கிடைச்சிருச்சு. அப்புறம் சொந்தமா ஒரு வீடு வேணும் இல்லையா? ஒரு நியாயமான கோரிக்கை தானே! அப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட வீட வாங்குனா மாதிரி, இல்ல கட்டுறா மாதிரி காட்சியா பாருங்க. அது ஒரு குறிப்பிட்ட மாடலே இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு வீடு, நாளைக்கு ஒரு வீடுன்னு மாத்த வேண்டாம். அப்போ ஒரே மாடல் வீட அப்படியே காட்சியா பாருங்க சிம்பிளா, அழகா. ஸோ அந்த பெயிண்டிங் கூட ஒரே கலர்ல பாருங்க மேக்ஸிமம். அப்ப அதே போல அந்த வீடு கட்டி முடிச்சுட்டீங்க. அந்த வீட்டோட நல்ல நாளுக்கு உங்க ரிலேஷன்ஸ்க்கெல்லாம் போயிட்டு கூப்பிட்றா மாதிரி, அவங்களும் அந்த குறிப்பிட்ட நாள் வரா மாதிரி, உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றா மாதிரி. ஸோ உங்க வீட்ல அவங்க காலையில டிஃபன் சாப்பிட்றா மாதிரி, அவங்களுக்கு நீங்க வந்துட்டு போனதுக்கான கிஃப்ட் தரா மாதிரி, அவங்க உங்கள வாழ்த்தி கிஃப்ட் உங்களுக்கு தரா மாதிரி. இதெல்லாம் நடந்தா எந்த ஒரு மகிழ்ச்சி உணர்வுல இருப்பீங்களோ, அந்த மகிழ்ச்சி உணர்வோட இதெல்லாம் பாருங்க. அப்போ அந்த வீடு கட்டுவதற்கான சூழ்நிலையை உங்க ஆழ்மனம் உருவாக்கும். சரி, இப்போ வீடு கட்டியாச்சு. அடுத்தது ஒரு கார் வேணும். அதுவும் அத்தியாவசியம்தான். 10 கார் நம்மளுக்கு வேண்டாம். ஒரு கார் நியாயமா வேணும் இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு வயசானவங்க இருக்காங்க, உடல்நிலை சரியில்ல. அப்போ அவங்கள நீங்க ஒரு நடுராத்திரியில உடல் சரியில்லைன்னா, உடம்பு நீங்க பைக்கில் கூப்பிட்டு போகிறது சாத்தியமா? ஒரு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குமா? காரில் போகிறது கம்ஃபர்டபுளாக இருக்குமா? அப்போது ஒரு கார் தப்பு இல்லை. இல்லைனா ஒரு ஆசிரமம் நடத்துகிறோன்னா, ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கார் தேவைப்படுது இல்லையா? அது ஒரு அத்தியாவசியம்தான். அப்போது இப்போ ஒரு கார் வேணுமானா எப்படி நினைக்கிறேன்? அப்போது உங்கள் வீடு இருக்குது. உங்கள் வீட்டுக்கு காம்பவுண்டுக்குள்ளே எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட கார் நிற்கிற மாதிரி காட்சியாக பாருங்கள். அப்பப்போ அந்த காரை அப்பப்போ நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி, க்ளீன் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா ஆழ்மனம் உண்மையிலேயே இவர் கார் வாங்கிட்டாரா, இல்லை எதிர் வீட்டுக்காரன் வாங்கின காரு நிறுத்துறதுக்கு இடம் இல்லாமல் இவங்க வீட்டில் நிறுத்தியிருக்காரான்னு ஆழ்மனம் சோதிக்கும், யோசிக்கும். அப்போது எதிர் வீட்டுக்காரருடைய காரை நீங்கள் கழுவ மாட்டீங்க. சொந்த காரன்றதெல்லாம் நீங்கள் கழுவுறீங்க அக்கறையை. ஓ, அப்போ இவருடைய காரு தானே உங்கள் ஆழ்மனம் நம்ப ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் அந்த காரை, குறிப்பிட்ட காரை நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி ஷிஃப்ட்டு பார்க்குறீங்க, ஒரு வாரம் கழிச்சு இனோவா பார்க்குறீங்க, ஒரு 2 வாரம் கழிச்சு ஸ்கார்பியோ பார்க்குறீங்கன்னா ஆழ்மனம் குழம்பும். வாரமாக இவர் கார் வாங்குகிற கெப்பாசிட்டி வந்துடுச்சு, சும்மா இவர் ஏதோ கற்பனையில் பார்த்துட்ருக்காரு, இவருக்கு இன்னும் அந்த தகுதி வரலன்னு அது நடத்துகிற சூழ்நிலையை லேட் பண்ணும். அப்போது என்ன கார் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த காரே இருக்கிற மாதிரி பாருங்கள். அடுத்தது கலரை மாற்றாதீங்க. அப்போ இன்றைக்கி ரெட் கலர், நாளைக்கு பிளாக் கலருன்னா அப்போ தினம் கலரை மாற்றுவோம், இல்லை காரை மாற்றுறோமா? அப்போது உங்கள் வீட்டில் கார் இருக்குது, அது குறிப்பிட்ட காரு, அதை வாஷ் பண்ணுறீங்க, குறிப்பிட்ட கலர்லேயே அந்த கார் இருக்கிறதா பாருங்கள் ஒவ்வொரு தடவையும் காட்சியாக. அடுத்தது எப்போவுமே வீட்டிலையே இருக்குதே வண்டி, இவர் எங்கேயுமே போக மாட்டாரா, ஆழ்மனம் குழம்பும். அப்பப்போ அந்த காரில் நீங்கள் ட்ரைவ் போகிற மாதிரி உங்கள் ஃபேமிலியோட, உங்களுக்கு பிடிச்ச வீட்டுக்கெல்லாம் நீங்கள் போகிற மாதிரி, கோவிலுக்கு போகிற மாதிரி, ஒரு தியான ஆசிரமத்துக்கு போகிற மாதிரி, இல்லை ஒரு சந்தைக்கு போகிற மாதிரி, அப்படி அப்பப்போ காட்சி அந்த டிரைவிங் பண்ணி அந்த காரில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுற மாதிரி, ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி, ஒரு பயணத்தை மேற்கொள்கிற மாதிரி அப்பப்போ காட்சியாக பாருங்கள். அடுத்தது அந்த பயணம் பண்ணும்போது உண்மையிலேயே நீங்கள் ஒரு காரை வாங்கி அந்த காரில் பயணம் பண்ணும்போது ஒரு பூரிப்பு, ஒரு மகிழ்ச்சி உணர்வு வரும் இல்லையா? அந்த உணர்வை வெளிப்படுத்திக்கிட்டே இப்போ இந்த காட்சியை பார்க்கணும். அந்த உணர்வு இல்லாமல் வெறும் காட்சியாக மட்டும் புத்தியின் மூலமாக பார்க்குறீங்கன்னா ஆழ்மனம் நம்பாது. சொந்த காரில் போனால் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும், இவருக்கு மகிழ்ச்சியே இல்லை. அப்போ ஒரு சொந்த காரில் போல ஏதோ தெரிஞ்சவங்க காரில் எங்கேயோ போயிட்டுருக்காரு. இது உண்மை இல்லைன்னு அது உண்மையாக்க.
கடைசி வரைக்கும் தெரிஞ்சவங்க கார்லேயே நீங்கள் பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது அந்த காட்சியை பார்க்கும்போது உண்மையிலேயே உங்கள் சொந்த காரில் நீங்கள் போனால் எந்த உணர்வோ அந்த உணர்வோடு அதை பார்க்கணும். அப்போ இவ்வளோ விஷயம், எண்ணம், நினைவு, அது படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், காராக இருக்கலாம். மனதில் நினைவாக எண்ணமாக கொண்டு வாங்க. அதை சார்ந்த சிந்தனை புத்தியில் ஓட விடுங்க. அதை சார்ந்த காட்சிகளை, மனக்காட்சியை புத்தியில் பாருங்க. அடுத்தது அதை சார்ந்த, அது நடந்தால் கிடைக்கக்கூடிய உணர்வை, மகிழ்ச்சி உணர்வை செயற்கையாக ஆழ் மனதில் ஏற்படுத்துங்க. அப்போ எண்ணம், சிந்தனை, உணர்வு. அப்போ இந்த உணர்வு இந்த பிரபஞ்சத்துக்கு போகும். ஒரு மாதம் கழித்து இந்த பிரபஞ்சத்துக்கு போகும். உடனே கிடைச்சிடாது. ஒரு மாதம் கழித்து தான் உங்கள் ஃபைலை பிரபஞ்சத்துக்கே அனுப்பும். அப்புறம் அந்த பிரபஞ்சம் பார்க்கும், சரி இவர் கேட்ட சூழ்நிலை எப்படி கொண்டு வரலாம், யார் மூலமாக கொண்டு வரலாம், அதை பார்த்து அந்த வேலையை அந்த பிரபஞ்சம் செய்ய ஆரம்பிக்கும். இதுக்கு நடுவில் இது நடக்கிறதுக்கு 3 மாதம் ஆகலாம், 4 மாதம் ஆகலாம். உங்கள் லட்சியத்தை பொறுத்து முன்ன பின்ன டைம் ஆகலாம். ஒருவேளை இதுக்கு நடுவில் நீங்கள் அது எங்கே நடக்க போகுது, அதெல்லாம் சாத்தியம் இல்லை, அது ஏதோ வீடியோவில் சொன்னாங்க, நானும் 10 நாள் செஞ்சு நினைக்கிறேன்னா அது நடக்காது. ஏன்னா உங்கள் ஃபைல் பிரபஞ்சத்துக்கு போகிறதுக்கே 21 நாள் கழித்து தான் போகும். அப்புறமா பிரபஞ்சம் அந்த சூழ்நிலையை உருவாக்குறதுக்கான வேலையில் இறங்கும். நீங்கள் 10 நாளைக்கு ஒரு தடவை உங்கள் மைண்டை மாற்றிட்டுருக்கீங்க, உங்கள் லட்சியத்தை மாற்றிட்டுருக்கீங்கன்னா குழம்பும் ஆழ்மனம். நம்பலானாலும் பிரச்சனை. ஆழ்மனதை நம்புறீங்க, ஆனால் லட்சியத்தை 10 நாளைக்கு ஒரு தடவை மாற்றுறீங்க. ஒரு வாரம் வீட்டுக்கார் மாறணும்னு நினைக்கிறீங்க, அடுத்த வாரம் பசங்க மாறணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு அடுத்த வாரம் கார் வேணும்ன்றீங்க, அதுக்கு அடுத்த வாரம் வேறு ஏதாவது ஒன்று கேட்குறீங்கன்னா ஆழ்மனம் குழம்பிடும். ஏன்னா நீங்கள் கேட்ட முதல் விஷயத்தை பிரபஞ்சத்துக்கு அனுப்புறதுக்கு 21 நாள் ஆகிடும். அதுக்குள்ளேயே இவங்க இவ்வளோ மாற்றுறாங்களே, இவங்களுக்கு பேராசை தான் இருக்குது, உண்மையிலே அந்த தகுதி இல்லை போல இருக்குதுன்னு ஆழ்மனம் எதையுமே செய்யாது. இது ரொம்ப முக்கியமானது. அப்போ ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஒன்றை மேலே சொன்ன அந்த சட்டத்தின்படி, அந்த ஈர்ப்பு விதியின்படி நீங்கள் நினச்சிங்களன்னா அது நடக்கும். அது உங்களுடைய திட எண்ணத்தை பொறுத்து இருக்குது. அப்போ இது இன்னும் சீக்கிரமாக வர்றதுக்கு என்ன பண்ணணும்? தியானம். ஏன்னா உங்களுக்கு சோர்வு, உங்கள் மனதில் ஒரு சோர்வு எண்ணத்தை உருவாக்குறது, அது எங்கே வரப்போகுது என்ற எண்ணத்தை உருவாக்குறது மனம். அந்த எண்ணம் ஒரு செடி மரமாவதுக்கு தடையாக இருக்கிற தேவையில்லாத சுற்றி இருக்கிற புல்கள் மாதிரி இந்த சோர்வடைய செய்யக்கூடிய எண்ணம், இந்த புல்களை வெட்டணும். இந்த தேவையில்லாத எண்ணங்கள் என்ற புல்களை வெட்டக்கூடிய, கிளை எடுக்கக்கூடிய தியானம் என்ற ப்ராசஸை ஒரு பக்கம் செய்யணும். அப்போ ஒரு பக்கம் இந்த மாதிரி எண்ணங்களை நினைக்கணும், இன்னொரு பக்கம் தியானம் செய்யணும். அப்போ தியானம் பண்ணால் ஆத்மாவுடைய 7 தெய்வீக குணங்களான அன்பு, அமைதி, தூய்மை, சுகம், ஆனந்தம், சக்தி, ஞானம், இந்த 7 குணங்களை நினைக்கும்போது நேர்மறையான உணர்வுகள் வரும். எப்போவுமே உற்சாகத்தோடு இருப்பீங்க. எனக்கு நடக்கலைன்னா யாருக்கு நடக்க போகுது என்ற ஒரு திடமான எண்ணத்தில் இருப்பீங்க. அப்போ அது கண்டிப்பாக சீக்கிரமாக நடந்தே தீரும். ஸோ அப்போது இதுதான் ஆழ்மனதனுடைய 2வது ஸ்டெப். ஸோ வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றணுமான்னா போன கிளாஸில் சொன்ன மாதிரி இவங்கள மாற்றணும், அவங்கள மாற்றணும். அடுத்தது இந்த மாதிரியான வசதிகள், வேலை வாய்ப்புகள், இதெல்லாம் செய்யணுமானா இந்த கிளாஸ். ஸோ இந்த 2 கிளாஸையும் பாருங்கள், இன்னும் நிறைய தடவை கேளுங்க. சரி, இது எப்படி நடக்குது, நான் நினைக்கிறதால இது எப்படி நடக்குது,
அதை கொடுக்கறது யாரு? அதை கொடுக்கறது தான் கடவுளா? அப்போது கேட்குறதெல்லாம் கொடுத்தா அது கடவுளாக இருக்க முடியாது இல்லையா? இப்போ நம்ம நல்லது கேட்குறோம், நம்மளுக்கு கொடுக்கறது கடவுளான்னா, சில பேர் கெட்டது கேட்குறாங்களே, கெட்டு போயிடுறாங்களே, அப்போ அவங்களுக்கு அந்த கெட்ட வாழ்க்கை கொடுக்கறதும் கடவுளா? அந்த கேள்வி வரும். அப்போ கேட்குறதெல்லாம் கொடுத்தா அதுக்கு பேர் கடவுள் இல்லை, மிஷின். கடவுள் மிஷின் இல்லை, நம்மளுடைய அப்பா. அப்போ இது கேட்குறதெல்லாம் கொடுக்கறது யாரு? அப்போ தியானம் பண்ணால் அது எப்படி இன்னும் சீக்கிரமாக வரும்? தியானத்திற்கும் நம்ம கேட்குற ஒரு விஷயம் சீக்கிரமாக நடக்கிறதுக்கும் என்ன லிங்க்கு? இதை அடுத்த கிளாஸில் டீப்பாக பார்க்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.